வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் 100 கவுண்ட் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளஸ் சுங்கோட கொடுத்துருக்காங்க. நாட் சாரீஸ், இதுக்கு பேர் செட்டிநாடு நாட் சாரீஸ். சூப்பரான காம்பினேஷன், கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பாடி கலரும் டார்க்காக கொடுத்துருக்காங்க, பார்டர் கலரும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக பிரைட்டாக இருக்குது. இதிலலாம் இந்த மாதிரி டார்க் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு நல்லாவே இருக்கும், உங்களுக்கு கலர் எடுப்பாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க கொஞ்சம் லோ ப்ரைஸில் வாங்கி ஒன்று வாங்கி பார்த்துட்டு, அதாவது கலருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி டார்க் கலராக சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. இந்த சேரீகளை நீங்கள் சேலைகளை பார்த்தோன்னே நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணது ஒன் டேயில் ஆர்டர் பண்ணிடுங்க. எனக்கு கடை ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் உடனே போயிடுது. நிறைய எவ்வளோ சேலைகள் போட்டாலும் உடனே போயிடுது. ஒன் டேக்குள்ளே நீங்கள் அதை ஆர்டர் தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சேலை நார்மல் வாஷ், மிஷின்லையும் போட்டு எடுக்கலாம். ஹேண்ட் வாஷ் ரெஃபர் பண்ணுறோம். வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க, டைரெக்ட் சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது. நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, லைஃப் வரும். சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு மிஷினில் போட்டு எடுங்க. ஒரு 1/2 பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், வாங்க. நம்ம ரீசெல்லர்ஸ் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. கஸ்டமர் தனியாலாம் உங்களை நாங்கள் பார்க்கல, எல்லாருக்குமே நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய. அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எப்போயுமே இதே மாதிரி ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுப்போம். எங்கள் மேனுஃபேக்சரருக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக்குனாங்கன்னா கூட ஒரு 10-20 ரூபா அதிகமாக கொடுப்போம். வீடியோ உள்ளே வரவங்க எல்லாருக்குமே நாங்கள் ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதை வாங்குறவங்களுக்கு தெரியும். சரி, இனிமேல் அதே ஃபிக்ஸ் ப்ரைஸாகவே கொடுத்துடலாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதே நாங்கள் அப்படி தொடரலாம் அப்படின்னு கூட நினைக்கிறோம். நம்ம எப்போயுமே வீடியோவில் போடுற ப்ரைஸை விட 20 ருபீஸ் வாங்குறவங்களும் கம்மி பண்ணி கொடுக்குறோம். 10 ருபீஸ் சேலைகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ரைஸில் கொடுக்கலான்ட்டு. இந்த ஒரு நாளில் வீடியோ என்றைக்கு பப்ளிஷ் ஆகிருக்கோ அந்த ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த சேலைகள் கிடைக்கும். பார்க்குறவங்க சீக்கிரமாக, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக எங்கள் வீடியோக்கு வரீங்க, எங்கள் சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க, அவங்களுக்கு சொல்கிறோம் சேலைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆன்லைனில் சேலைகள் வாங்கலாமா அப்படின்னு 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புதுசாக வரீங்கன்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை வாங்கி பார்த்து பழக்கம் இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 ஹவருக்கு முன்னாடி அவைலபிள் கேளுங்க. அவைலபிள் சொன்னோன்னா ஒரு 10 மினிட்ஸ் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற ஒர்க்கு போய் பார்க்க போகலாம். காலையில் கேட்டுட்டு திருப்பி நைட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேரீ இருக்காது, எடுத்து வைக்க மாட்டாங்க. 1 ஹவர் தான் டைம். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு எடுத்து வைப்பாங்க. நாங்கள் அவைலபிள் சொல்லிட்டோனாலே நீங்கள் எப்போ உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த டயத்துலேயே கேளுங்க, அவைலபிள் கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க, ஜிபே பண்ண தெரியாதவங்க, உங்கள் வீட்டில் எப்போ ஆள் இருக்காங்களோ அப்போ பண்ணுங்கள். ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டு பண்ணுங்கள். தனியாக ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க, ஆன்லைன் சேஃப் கிடையாது. பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறோம். அதே மாதிரி வீட்டில் ஆள் இல்லாதப்போ தயவுசெய்து தனியாக ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்பர் ஏதாவது மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிரும், அதுக்கு தான் சொல்கிறோம். ஸ்க்ரீனில் தெரியறது வாட்ஸ்அப் நம்பர். ஒன்றே என்கிட்ட டவுட் கேட்கலாம், சாட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரில் அனுப்புங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் யூஸ் வச்சுருக்கோம். டைரெக்ட் கால் பண்ண சப்போஸ் எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்றவங்க மட்டும் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். நைட்டு 9 மணிக்கு ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது. திருப்பி மார்னிங்கில் தான் 9 o'clock திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு 2 to 5 லன்ச் பிரேக்கு. 2 to 5 லன்ச் பிரேக்குனால் அந்த நேரத்தில் போய் ரெஸ்டிங் டைம் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டோம் யாருமே. அதனால் அந்த நேரத்தில் ஃபோன் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறமா மிஸ் கால் வந்ததுன்னா பார்த்துட்டு திருப்பி நாங்கள் கூப்பிடுவோம்.
வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் வீடியோவில் எதையாவது சொல்ல மறந்துருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். சேலை கைக்கு வந்தவொடனே பார்சல்லேருந்து சேலையை வெளியில் எடுத்து அப்போயே ஃபுல் செக் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் கண்டிப்பாக கொரியருக்கு நான் பொறுப்பு. நான் கான்டாக்ட்லேயே தான் இருப்பேன். யாரும் பயப்பட தேவையில்லை. ட்ராக் ஐடி வச்சு நானே செக் பண்ணி சொல்லிடுவேன் தெரியாதவங்களுக்கு. ஒரு சிலருக்கு மறுநாளே போயிடுது, ஒரு சிலருக்கு 2 days ஆகுது. அதனால் அந்த அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தயவுசெய்து இதில் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வாரம் உங்களுக்கு கழித்து 2 days 3 days கழித்து வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மற்ற இ-காமர்ஸ் தளங்கள் மாதிரி இது கிடையாது. அதே தான் திரும்ப சொல்கிறோம், மறுநாளே டெலிவரி பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக தான் சேலை வரும். அதாவது பொறுமையாக வரும்னா 1 or 2 days. இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணோன்னா நாளைக்கு கிடைக்கும், இல்லாட்டா நாளை கழிச்சு கிடைக்கும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். உடனே மறுநாளே நீங்கள் சொல்கிற அட்ரஸ் பக்கத்தில் நியர்பை இருக்கிற கொரியர் ஹப்புக்கு வந்துடும். அங்கே டெலிவரி அதிகமாக இருந்தது, லோடு அதிகமாக இருந்தது, இல்லை உங்கள் வீடு தூரமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.